வெல்கம் டு நாக்கோட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு ரேண்டம் ஸ்கின் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்ம நிறைய சேலஞ்சு பண்ணலாம்னா நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுவேன். என்கிட்ட நான் மாஸ்டர் கோன் இருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஆள் நாக்கோட்டில். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரேண்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் இப்போ ஏன் காட்டுறேன்னா அந்த இது நான் ஸ்பின்னில் எடுத்தேன் பார்த்தீங்களா, ஸ்பின்னில் வந்து 0.0%. அது ஈவெண்ட் ஸ்பின்னு அதில் எடுத்தேன். அது ஸ்பின்னா எக்கு இப்போ பாருங்க என்ன இதுன்னா இப்போ இருக்கிறது. இப்போ கேம்குள்ளே பண்ணோடனே மாறிடும். வாங்க நம்ம கேமுக்குள்ளே அப்படியே பாஸ் பண்ணிட்டு போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உடனே அமௌண்ட் போட்டுக்கிறோம். சிக்கம் எல்லாருக்கும் இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க சிக்கம் எப்படியே சரி நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சுக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரம் அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். வாங்க வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம பார்த்தீங்கன்னா விளையாடி எல்லா ரவுண்டு ஜெயிக்க மாட்டேன், சில ரவுண்டு ஜெயிப்பேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனையோ வின்னு வச்சுருக்கேன். அது நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ காட்டுறேன். இது என்னடா மொட்டை ஸ்கின்னாக வந்திருக்கு, ஒரு பெரிய மித்திக்கு லெஜெண்டரி எப்படி வர வேண்டியதுன்னு. ஐயோ நம்மக்கிட்ட தான் முதல்ல. இப்போ பாருங்க என்கிட்ட கிளச்சு பாருங்கள். நான் சும்மா கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, இதில் எவனாவது மாட்டுவான். ஆர்ஆ ஃபார்ம். ஓ மை காஷ், சும்மா ஃபுல் பவர் கொடுத்தேன். கட்டசில் ஒருத்த மாட்டி ஆர்ஆ ஃபார்ம் பண்ணிட்டேன்னா. ஆனால் நான் இந்த ரவுண்ட் நான் ஜெயிக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. நான் ஏதோ ஒரு முட்டை வேலை பண்ண போகிறேன், அப்படி தான் எனக்கு என்னமோ தோணுது. சாவதான் போகிறேன் கண்டிப்பாக. இப்போ இவனால தான் எனக்கு என்னமோ பிரச்சனை வருது. என் பக்கத்தில் இருக்கவனும் தான். எனக்கு என்னமோ ஃபுல் பவர் போகணுன்னு தான் சொல்லுது. அதான் பெரிய பிரச்சனை. அதே பண்ணுவோம் நம்ம. ஒரு இது டெஸ்ட் ரவுண்டு பார்த்திங்களா. நான் பார்த்திங்கன்னா சும்மா இந்த சாவறது தான். ஏன்னா எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் நான் அவ்வளோ பிடிக்கல. அடுத்த ரவுண்டு அப்படி கொடுத்துறாதீங்கடா. கிளச்சு மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் பார்ப்போம். ஐயா எனக்கு பிடிச்ச மேப்புக்கும் எல்லா மேப்பும் பிடிக்கும், ஆனால் இது கொஞ்சம் பிடிக்கும். ஓ மை காஷ், இது பார்த்திங்கன்னா நான் எடுத்தோடனே ரெட்டில் கொண்டு விட்ருக்கு. ஏன் ஸ்கின் அந்த ஸ்கின்னே நல்லா இல்லைன்னு டையானு. இது என்னல ஸ்கின்னு. ஆனால் இந்த ரவுண்டு ஜெயிக்கிறோம், நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ஸ்கின்னை பார்த்து நான் இனி இது பண்ண போகிறதில்ல. ஆனால் ஜக்கர்நாட்டில் ஜெயித்தா நம்ம மட்டும் தனியாக ஜெயித்தா தானே வின்னு வரும். எப்போவுமே நம்ம கூட யாராவது ஜெயித்தா அந்த வின்னு ஸ்ட்ரீக் வராது. அதுதானே நம்ம ஜக்கர்நாட்டு போடக்கூடாது. ஏன்னா வின் ஸ்ட்ரீக்கு போடலான் இருக்கேன். சரி ஜக்கர்நாட்டு போட்டால் போடுவோம். ஏன்னா வின் ஸ்ட்ரீக்குக்கு இது வீடியோ கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சேலஞ்சு என்ன பண்ணுவோம், 1 மணி நேரத்தில் 5 வின் ஸ்ட்ரீக் எடுக்கணும். அதை தான் பெம்மி பிளாக்ஸ் நான் பண்ணியிருப்பார். நம்மளும் அது பண்ணுறோம். 1 மணி நேரத்தில் 5 வின் ஸ்ட்ரீக் எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் கொஞ்சம் ஈஸியமான 4 வின் ஸ்ட்ரீக் கஷ்டம்தான், இருந்தாலும் பார்ப்போம். 1 மணி நேரத்தில். ஆனால் 1 மணி நேரம் வீடியோலாம் போட போகிறதில்ல. அந்த டைமர் மட்டும் அதெல்லாம் போட மாட்டேன். சும்மா டைமை மட்டும் காட்டிடுவேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சு தான் போகிறேன். இங்கே போனால் நம்ம ஜெயிக்கலாம் என்னமோன்னு தோணுது. ஃபுல் பவர் கொடுத்தா ஃபுல் பவர் கொடுக்கல, நல்லா போயிடலாம். ஃபுல் பவர் கொடுத்தா தான் எங்கே முடிஞ்சுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மில்லானா, நான் அவன் ஓரத்தில் இருக்கேன். ஆனால் அவன் என்னையே ஃபுல் பவர் கொடுத்தாலும் நான் இந்த தூரத்தில் தான் வருவேன். அவன் உளுந்துருவான். அட தம்பி, நான் அங்கே ஓடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். தம்பி கதை முடிஞ்சே. தம்பி பாவம் செல்லக்குட்டி. ஓகே காசு, நம்ம அடுத்த ரவுண்டு நம்ம விளாடுவோம். அடுத்த ரவுண்டு ஜெகநாட் ரவுண்டும் வந்துடக்கூடாது. ஜெகநாட் வந்துட்டா வேணாண்ணா. என்கிட்ட அட்மின் கமெண்ட்ஸ்லாம் கிடையாது. இருந்துச்சா நான் நல்ல கான்டென்ட் நம்ம நாக்கவுட்டில் தான் போடலாம். பெம்மி பிளாக்ஸ் எனக்கு நாக்கவுட்லேயே பிடிச்ச பிளேயரு. எனக்கு பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ தான் போடுவார். இப்போ என்னன்னா ஜெகநாட் வின்னு. இதில் பார்த்திங்கன்னா 100% வின் ஆயிடலாம். செலவே செத்துருவாங்க, ஏன்னு தெரியாது எனக்கு. சும்மா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இதை போட வேண்டியதான். ஆனால் எனக்கு இந்த ஸ்கின் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கி. ஆனால் கொஞ்சம் பெட்டரான ஸ்கின் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காமன் அன்காமன் அப்படி தர்றேன். இது ரேருன்னு நினைக்கிறேன். பறந்துட்டான் டக்கி. இதில் அது நரகத்துலேருந்து சூடாக வந்திருக்கு ஒரு டக்கு. நம்ம இப்போ சொர்க்கத்துலேருந்து டக்கை கதை முடிச்சிச்சு. கொஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஓகே, இதில் எனக்கு கிளைம் ஆகலை. ஓ என்னடா டக்கி கதையை முடிச்சிட்டிங்க. இப்படி க்ரீக் கிராஃப்ட் இதுக்கு போட்டேன்னு கேட்டுறாங்க. க்ரீக் கிராஃப்ட் ஃபேன்லாம் கிடையாது, எல்லா யூடியூப்லையுமே பார்க்குறது தான். க்ரீக் கிராஃப்ட்லாம் நடத்துகிறாங்க. அப்போது இன்னொரு யூடியூபரை மறந்துட்டாங்க. ஒரு அவர் சின்ன யூடியூபர் தான். 94K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. ஆனால் எப்போ
நாக் அவுட் தான் போடுவார். அதனாலும் வர மாட்டேது. கிரே கிராஃப்டிஸ்லாம் ஒரு வீடியோ கூட போடலை இது வரைக்கும் நாக் அவுட்டில். ஆனாலும் வைக்கிறாங்க. பெம்மி பிளாக்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் போடுறாங்க. பெம்மி பிளாக்ஸ் தான் எப்பவும் வீடியோ போடுவார். ஓகே, இங்கே நம்ம லாக்கின் ஆகுவோம். செத்துருவோம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம லாக்கின்னு சொன்னாலே செத்துருவோம். விடிஜி மந்திரத்தை போடலாம், ஆனால் நான் செத்துறேன். இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சு வருவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றா அடித்தா நானும் போய் விழுந்துருவேன். அதனால் நம்ம தான் ஈஸியாக முடிச்சிடலாம். பாய் பாய் மகளே. நம்ம இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். அப்படி சொல்ல மாட்டேன், ஒரு எக்கை ஓப்பன் பண்ணிட்டு போவோம். ஏன்னா ஆர்ஆஃபார்ம் காமன்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. அது எர்த்து கேமருக்கு தான் அந்த சாபம். அவர் தான் சொல்லுவார், கேட்டுக்கிறங்க. எப்பிக்கெலாம் ஒஸ்ட்டு. இந்த 1% சான்ஸு இது ஸ்பின்னில் கிடச்சி எனக்கு ஒன்று. அது பார்த்திங்கன்னா ஈஸி தான். 1% சான்ஸில் ஈஸியாக கிடச்சிரும். அந்த அது பெறப்பட்டல மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆர்ஆஃபார்ம்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம். நம்ம பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கின்னையுமே வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான் பண்ணுவோம். என்னதுன்னா கொஞ்சம் ஸ்கின்னாக இருக்கே. பாய் பாய். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன்.